ஹாப்பி மார்னிங் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி பிறந்தநாள் திருமண நாள் கொண்டாடுற அனைவருக்கும் மனதார வாழ்த்துக்கள். நீங்கள் நீண்ட ஆயுள் ஆரோக்கியத்தோடு இருக்கணும்னு சொல்லி கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். இன்றைக்கி ஒரு டே விளாக் தான். இன்றைக்கி என்னென்ன பண்ணினேன், அதுவும் குழந்தைங்களோட ஃபர்ஸ்ட் டே ஸ்கூல் போகிற நாள், லீவ் முடிஞ்சு ஃபஸ்ட் டே போகிறாங்க. ஆனால் சிபிஎஸ்சிக்கு பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ஏப்ரல்லே 15 நாள் ஸ்கூல் ஆரம்பிச்சிட்டாங்க. இன்றைக்கி அவங்களுக்கு என்ன லன்ச் பண்ணேன், காலையில் என்ன சமையல் பண்ணினேன், அடுத்து பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காலையில் 4:30 மணிக்கு எழுந்திரிச்சு காலையில் பார்த்திங்கன்னா முகமெல்லாம் கழுவிட்டு ப்ரஷ் பண்ணி முகம் கழுவிட்டு பால்கனியில் இந்த வீடியோ எடுத்தேங்க. அப்படியே இருட்டாக இருந்தது. லைட்டாக மழை தூறி இருந்ததுனால கொஞ்சம் லைட்டாக அந்த குளிர் மாதிரி இருந்துச்சு. குளிர்ந்த காற்று, மேகம் கொஞ்சம் மூட்டமாக தான் இருந்துச்சு. காலையில் முதல்ல வாசல் கூட்டி தெளிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பால்கனியில் நின்று அந்த வானத்தை எல்லாம் எடுத்துகிட்டு இருந்தேன். பார்க்குறதுக்கே ரம்மியமாக இருந்தது. அந்த குளிர்ந்த காற்றோட ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இப்போது கீழே கேட்டெல்லாம் திறந்துட்டு வாசல் கூட்டி விட்டுட்டேங்க. நான் எப்போவுமே வாசல் தெளிக்கும் போது வாசல் தெளிக்கிற தண்ணியில் மஞ்சள் தூளும் பச்சை கற்பூரமும் கலந்து வாசல் தெளிக்கிற வழக்கம் உண்டு. பச்சை கற்பூரம் இல்லை அப்படின்னா கல்லுப்பு கலந்துப்பேன். இது நல்ல ஒரு வாசலில் நமக்கு நல்ல லட்சுமி கடாட்சம் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. அதாவது கண் திருஷ்டி இதுகள்லாம் நம்ம வீட்டுக்குள்ளே வராதுன்னு சொல்லுவாங்க. இப்போ வாசல் தெளித்து கோலம் போட்டாச்சு. இப்போது நம்ம போயிட்டு காலையில் கிச்சனில் வேலையை ஆரம்பிக்க வேண்டியதாங்க. காலையில் எப்போவுமே கொஞ்சம் மூச்சு முட்டுற அளவுக்கு தான் வேலை இருக்கும். வேகமாக வேலையை பார்க்கணும். டீ வச்சு குடித்தாச்சு. டீ வச்சு குடிச்சிட்டு இப்போ சமையல் ஆரம்பிக்க போகிறோம். நைட்டே பாத்திரமெல்லாம் கழுவிட்டு எல்லாமே ரெடி பண்ணி வைக்கிறதுனால காலையில் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நைட்டு மிக்ஸி ஜாரில் ஆப்பத்துக்கு மாவு அரைச்சி வச்சுருந்தேன். தோசை மாவு கம்மியாக இருந்ததுனால நான் ஆப்பத்துக்கு அரைச்சி வச்சுருந்தேன். ஆப்பத்துக்கு பார்த்திங்கன்னா இந்த உருளைக்கிழங்கு கேரட் போட்டு ஸ்டூ தான் பண்ண போகிறேங்க. அது ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த ஆப்பத்துக்கு கொஞ்சமாக தேங்காய் துருவி எடுத்துருக்கிறேன். கேரட்டும் பீன்ஸும் பார்த்திங்கன்னா ரெண்டும் சேர்ந்து 1/4 கிலோ அளவுக்கு பொடியாக கட் பண்ணி தண்ணியில் போட்டிருக்கிறேன். இதுக்கு நம்ம மசாலா அரைச்சிடலாம். பச்சை மிளகா ஒரு 10 பச்சை மிளகா எடுத்துருக்கிறேன். ஸ்டூ கொஞ்சம் காரமாக இருந்தால் தான் வீட்டில் பிள்ளைங்க சாப்பிடுவாங்க. ரொம்பவும் நம்ம காரமே இல்லைன்னா சாப்பிட மாட்டாங்க. மிக்ஸி ஜாரில் தேங்காயும் பச்சை மிளகாயும் சேர்த்தாச்சு. இதுக்கு நிறைய நமக்கு ஸ்பைசஸ் எல்லாம் தேவையில்லைங்க. சிம்பிளாக பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க. இது கூடவே பார்த்திங்கன்னா கசகசா 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு வறுத்த நிலக்கடலை இருந்துச்சுன்னா சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு கசகசா சேர்த்துக்கோங்க. நான் நிலக்கடலையும் சேர்த்துருக்கிறதுனால கசகசா 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிட்டேன். இவ்வளோ தாங்க. இதை நல்லா தேங்காயை தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம நார்மலாக காரசாரமாக குழம்பு செய்கிறத விட இந்த மாதிரி ஆப்பத்துக்கு ஸ்டூ பண்ணும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். கிட்டத்தட்ட நம்ம சொல்லப்போனால் வெள்ளை குருமா மாதிரி தாங்க. ரொம்ப நல்லாயிருக்குங்க. இப்போ குக்கர் அடுப்பில் வச்சுருக்கிறேன். நான் இன்றைக்கி குக்கரில் தான் பண்ண போகிறேன். ஏன்னா காலையில் நேரம் காய் வேக விடுறதுக்கு கூட நமக்கு டைம் இருக்காது. வேகமாக வேலை செஞ்சால் தான். 7 மணிக்கு பெரிய பொண்ணு காலேஜுக்கு கிளம்பிடுவாங்க. ஏன்னா அவங்க கொஞ்சம் லாங்கில் போகணும். அதனால் 7 மணிக்கெல்லாம் அவங்க கிளம்பிடுவாங்க. இப்போ எண்ணெய் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு விட்டுட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை சேர்த்துருக்கேன். கூடவே கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. நான் எப்போவுமே நான்வெஜ்ஜுக்காக இருந்தாலும் சரி வெஜ்ஜுக்காக இருந்தாலும் சரி கருவேப்பிலை சேர்த்துக்குவேன். மீடியம் சைஸில் 2 பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு தேவைன்னா 2வது சேர்த்துக்கலாம். வெங்காயம் நிறம் மாறணும்னு அவசியம் இல்லைங்க. எண்ணெயில் அந்த கண்ணாடி பதம் வர்ற அளவுக்கு வதக்கி விட்டால் போதும். இப்போ அந்த கண்ணாடி பதம் வந்ததுக்கப்புறம் 2 மீடியம் சைஸ் தக்காளியை சேர்த்துட்டேன். நல்ல பழுத்த தக்காளி ரொம்ப மசியெல்லாம் வதங்க வேண்டாம். இந்த ஸ்டூ நீங்கள் ஆப்பத்துக்கு மட்டும் இல்லை, இட்லி தோசைக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சம் காரமாக வச்சிட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்குங்க.
இப்போ இது கூடவே பார்த்திங்கன்னா வீட்டிலையே அரைச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட ராஸ்மெல் போக வணக்கிக்கோங்க. இஞ்சி 100 கிராம்னா பூண்டு 100 கிராம் சேர்த்து நான் நல்லா நைஸாக மிக்ஸி ஜாரில் அரைச்சி டப்பாவில் போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுடுவேங்க. இப்போ நறுக்கி வச்ச கேரட்டும் உருளைக்கிழங்கும் சேர்த்துருக்கேன். இது கூட நீங்கள் பீன்ஸ் இருந்தால் கூட சேர்த்துக்கலாம். எனக்கு பீன்ஸ் இல்லை, அதனால் உருளைக்கிழங்கும் கேரட்டும் தான் நான் சேர்த்து இன்றைக்கி இந்த ஸ்டூ பண்ணுறேன். ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. காயை ஒரு 2 நிமிஷம் இந்த மாதிரி மீடியம் ஃப்ளேமில் வச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோடையே வதக்கி விட்டுட்டிங்க அப்படின்னா காய் வந்து ராஸ்மெல் இல்லாமல் ரொம்ப சூப்பராக இருக்கும், நல்லா மணமாக இருக்கும். இப்போது 2 நிமிஷம் வதக்கி விட்டாச்சு. இப்போ மிக்ஸி ஜாரில் அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துடுங்க. மிக்ஸி ஜாரில் நல்லா தண்ணி விட்டு அலசி நல்லா தாராளமாக தண்ணி விட்டு நம்ம மிக்ஸி ஜார் நல்லா அலசிட்டு சேர்த்துக்கோங்க. அதாவது நல்லா ஒரு 2 டம்ளர் அளவுக்கு நம்ம தண்ணி கலந்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் சரியாக இருக்குங்க. என்ன காரணம் அப்படின்னா ஸ்டூ வந்து கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் ஆப்பத்துக்கு ஊற்றி சாப்பிட நல்லாயிருக்கும். ரொம்ப கெட்டியாக இருந்துச்சுன்னா சப்பாத்திக்கு பூரிக்கு இதுக்கு வந்து நல்லாயிருக்குங்க. உங்களுக்கு நீங்கள் சப்பாத்திக்கு பண்ணுறீங்களா, சப்பாத்தி பூரிக்கு பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் திக்காக பண்ணிக்கோங்க. ஆப்பத்துக்கு பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் தண்ணியாக பண்ணிக்கோங்க. கொஞ்சம் உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு உப்பு சேர்த்துட்டு அதாவது குக்கரை வந்து மூடி போட்டு ஒரு 2 விசில் விட்டால் நல்லா உருளைக்கிழங்கும் அந்த கேரட்டும் நல்லா வெந்து வந்துடும். கொஞ்சம் மசிகிற மாதிரி வெந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், பிள்ளைங்க வந்து எடுத்து தனியாக வைக்காமல் காயை அப்படியே வச்சு சாப்பிட்ருவாங்க. இப்போது ஆவி வந்ததுக்கப்புறம் விசில் போட்டுட்டு நான் 2 விசில் விட்டு ஸ்டூ ரெடி பண்ணிக்கிறேங்க. நம்ம குக்கரை ஆஃப் பண்ண உடனே ஆப்பம் சுட ஆரம்பித்தோம்னா நம்ம 2 ஆப்பம் சுட்டு எடுக்கும்போது குக்கரோட விசில் ஃபுல்லாக அடங்கிடும். அதனால் நான் வந்து 2 விசில் வந்தோடனே குக்கரை அந்த பக்கம் மாற்றி வச்சுட்டு காலையில் பெரிய பொண்ணுக்கு சாப்பிட்றதுக்கு என்ன பண்ணேன்னா 2 ஆப்பம் மட்டும் சுட்டேன். மதியத்துக்கு ஆப்பம் வேண்டான்ட்டாங்க, எனக்கு சப்பாத்தி வேணும்னு கேட்டாங்க. சரின்னு சொல்லி அவங்களுக்கு மதியத்துக்கு லஞ்ச் வேறு ரெடி பண்ணிட்டேன். பெரும்பாலும் பார்த்திங்கன்னா எங்கள் பெரிய பொண்ணு லஞ்சுக்கு சாதமே கொண்டு போக மாட்டாங்க. அவங்களுக்கு எப்போவும் அந்த டிஃபன் தான் வேணும். அது மழை காலமாக இருந்தாலும் சரி, வெயில் காலமாக இருந்தாலும் சரி. காலையில் அவங்களுக்கு 6:30 மணிக்கெல்லாம் நம்ம லஞ்சு பேக் பண்ணுறதுனால அவங்களுக்கு 1 மணிக்கு சாப்பிடும்போது அது சாப்பிட பிடிக்கலை, டிஃபனாக இருந்தால் பரவாயில்ல அப்படின்னாங்க. அதனால அவங்களுக்கு கேட்குற டிஃபனை செஞ்சு கொடுத்துருவேன். ஆப்பம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குதுன்னு. இவ்வளோக்கும் மிக்ஸி ஜாரில் தாங்க அரைச்சேன். இந்த ஆப்பம் வந்து ரேஷன் பச்சரிசியில் எப்படி செய்கிறதுன்னு ஆல்ரெடி நம்ம சேனலில் நான் வீடியோ போட்டிருக்கேன். இந்த ஆப்பம் ரெசிபியோட எல்லா ரெசிபியோட ப்ளேலிஸ்ட்டுமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ 2 ஆப்பம் சுட்டு அவங்களுக்கு ஆப்பமும் அந்த ஸ்டூவும் வச்சு கொடுத்தாச்சு. அவங்க சாப்பிட்றதுக்குள்ளார நம்ம லஞ்சு நான் என்ன பேக் பண்ணேங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நீங்களும் சுட சுட இந்த மாதிரி ஆப்பத்துக்கு இந்த ஸ்டூ வந்து ரெடி பண்ணி பாருங்கள். இங்கே குக்கரை ஓப்பன் பண்ணும்போதே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு, பார்க்கவே நல்லா இருக்குங்க. அந்த கலர், அதாவது அந்த கேரட்டோட கலருக்கும் நம்ம பச்சை மிளகாய் சேர்த்துருக்கிறதுக்கும் வெள்ளை வெள்ளையர்னு அதை பார்க்கவே அவ்வளோ நல்லா இருந்துச்சு. கொஞ்சமாக மேலாப்பில் மல்லித்தழையை தூவிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம சர்வ் பண்ண வேண்டியதுதான். ஆப்பமும் ரெடியாக இருந்ததுனால கரெக்டாக வச்சு கொடுத்துட்டேன். ஆப்பத்துக்கு இந்த மாதிரி ஸ்டூ வந்து கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்களேன் நீங்களும். இப்போ பார்த்தீங்கன்னா மதியத்துக்கு அந்த ஸ்டூ வச்சுட்டு கேரட் வந்து துருவி பொரியல் பண்ணிட்டேன். கேரட் துருவி பொரியல் பண்ணிவிட்டு 3 சப்பாத்தி சுட்டு வச்சுட்டேன். ஹஸ்பண்டுக்கும் சப்பாத்திக்கு மாவு பசஞ்சு வச்சுட்டேன். மதியத்துக்கு சப்பாத்தியும் இந்த சிக்கன் கறியும் கொடுத்துடலாம் அப்படின்னு காலையில் ஆப்பம் ஊற்றி ஸ்டூ வச்சு கொடுக்கலான்னு தான் நினச்சேன். பெரும்பாலும் பார்த்திங்கன்னா குழந்தைங்க வந்து மதியம் வந்து லஞ்சு குழம்பு வேண்டான்னு சொல்லுவாங்க. ஏதாவது சாப்பாடு தாளித்து கொடுங்க அப்படிம்பாங்க. ஆனால் லெமன் சாதம், புளி சாதம், தக்காளி சாதமெல்லாம் பிடிக்காது. ஃப்ரைட் ரைஸ் மாதிரி பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் என்ன பண்ணினேன்னா நார்மலாக நம்ம சாதம் எப்படி எப்போவும் நார்மலாக வடிப்போமோ அந்த மாதிரி வடிச்சிட்டு ஃப்ரைட் ரைஸ் பண்ணி கொடுத்துட்டு இருந்தாங்க. வாங்க அதையும் பார்த்துட்டு வந்துடலாம்.
பெரிய பொண்ணு 7 மணிக்கு கிளம்புனதுக்கப்புறம் தான் சின்னவங்க 2 பேருக்குமே சமையல் ஆரம்பிப்பேன். சோறு வடிச்சாச்சு. சிக்கன் கிரேவிலேருந்து ஒரு 10 சிக்கனை எடுத்து உதுத்து வச்சுருக்கிறேன். உதுத்து வச்சு இந்த மாதிரி நல்லா ஃப்ரைட் ரைஸ் பண்ணிட்டேன். குடமிளகா எல்லாம் கட் பண்ணி வச்சுருந்ததுனால குடமிளகா வச்சு நல்லா சூப்பராக ஃப்ரைட் ரைஸ் பண்ணிட்டேன். எங்கள் வீட்டில் ஒரு கண்டிஷன் என்னென்னா, என்ன சாப்பாடாக இருந்தாலும் சரி ஒரு பொரியல் இருக்கும். அந்த மாதிரி அவங்களுக்கும் லஞ்ச் பேக் பண்ணியாச்சுங்க. பெரிய பொண்ணுக்கு பாருங்கள், ஃப்ரைட் ரைஸ் கொஞ்சம், ஒரு ஊத்தப்பம், கருவேப்பிலை மோர் 1 கப்பு, ஸ்டூ வச்சு சாப்பிட போகிறாங்க. காலையில் நான்வெஜ் எடுக்க மாட்டாங்க. 2 பேருமே சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டு இப்போ பெரிய பொண்ணு 2வது பொண்ணு கீர்த்தனா ப்ராஜெக்ட் செஞ்சுட்டு கிளம்பியாச்சு. இவங்க 11ங்கிறதுனால லீவில் ஏகப்பட்ட ப்ராஜெக்ட்டு. இவர் 9ங்கிறதுனால இவருக்கு ப்ராஜெக்ட் எல்லாம் இல்லை. ஆனால் எழுதுறதுக்கு நிறையா இருந்துச்சு. நைட்டு உட்காந்து விடிய விடிய செய்துட்டு இப்போ தான் கிளம்புறாரு. நான் பிள்ளைங்க வந்து எத்தனை மாதம் லீவ் விட்டாலும் அந்த ஸ்கூலுக்கு போகிற நாள் தான் எல்லா ஹோம்ஒர்க்கும் பண்ணிவிட்டு காலையில் டயர்டாக ஸ்கூலுக்கு கிளம்புவாங்க. அப்படித்தான் இவரும் இன்றைக்கி டயர்டாக தான் ஸ்கூலுக்கு கிளம்பியிருக்கிறாருங்க. இவங்கெல்லாம் ஸ்கூலுக்கு கிளம்புனதுக்கப்புறம் அடுத்து நிறைய வேலைகள் இருக்குது. இப்போ எல்லோரும் ஸ்கூலுக்கு கிளம்பிட்டாங்க. காலையில் நாங்கள் வந்து தோசை சுட்டு சாப்பிட்டோங்க. அதாவது ஊத்தப்பமும் அந்த வெஜ்ஜு கறியை வச்சு நான் சாப்பிட்டேன். ஹஸ்பண்ட் வந்து ஊத்தப்பமும், அவங்களுக்கு வந்து ஆப்பம் ஊற்றி கொடுத்தேன். குழந்தைங்களுக்கு தான் வந்து நேரம் ஆகிடுச்சின்னு சொல்லி ஊத்தப்பம் ஊற்றி கொடுத்தேன். அவங்களுக்கு கொஞ்சம் டைம் இருக்குந்தாங்க, அதனால் ஆப்பம் வந்து ஊற்றி கொடுத்து சிக்கன் கறி வச்சு கொடுத்தாச்சு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெளியே வேலை இருந்துச்சு. அப்போ போகும்போது ஏற்கனவே நான் பார்த்திங்கன்னா பிசியோதெரப்பி போகும்போது நம்ம வந்து சாரீ கட்டிட்டு பிசியோதெரப்பி போக முடியாது. அப்போ சுடிதார் வந்து நான் ஒரே ஒரு சுடிதார் தான், அதுவும் பிசியோதெரப்பி போகிறதுக்காக வாங்கினது. அது வந்து இப்போ என்னென்னா பேக் பெயின் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால ரெகுலராக 1 வாரம் 10 நாள் இப்படி போக வேண்டியிருக்குது. அப்போ ஒரே சுடிதாரை மாற்றி மாற்றி போட்டுட்டு போக வேண்டியிருக்குது அப்படின்னு சொல்லி, அப்போ நாங்கள் டவுனுக்கு ஒரு வேலையாக போகும்போது சரி 2 சுடிதார் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி நானும் ஹஸ்பண்டும் கடைக்கு போனோம். 2 சுடிதார் வாங்கினோம். வாங்கிட்டு பில்லு போடும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்ல காஸ்ட்லியான சுடிதார்லாம் 70% டிஸ்கவுண்ட் போட்டிருந்தாங்க. கனவு சில்கில் தான் வாங்கினோம். அப்போ பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு. சரின்னு சொல்லி கூட ஒரு 4 ட்ரெஸ்ஸு வாங்கினோம். வாங்க அதையும் பாருங்கள். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். சுடிதார்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே கலரும் நல்லா இருந்துச்சு. எப்போவுமே பார்த்திங்கன்னா அந்த சாரியே நமக்கு கட்டி பழகிடுச்சு. அதாவது சின்ன வயசில் நம்ம சுடிதாரெல்லாம் செலெக்ஷன் பண்ணி நம்ம உடுத்தினோம். ஆனால் இப்போ வந்து அப்படி இல்லை. சாரியே வந்து உடுத்தி பழகிடுச்சு. ஆனாலும் இப்போ வேறு வழி இல்லை. பிசியோதெரப்பி போக வேண்டிய நேரத்தில் நமக்கு வந்து சாரி வந்து கம்ஃபர்டபுளாக இருக்காது. ஏன்னா நமக்கு பேக்கில் தான் ஸ்பைனலில் பிரச்சனைங்கிறதுனால நமக்கு சுடிதார் தான் கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதனால தான் இந்த க்ரீன் கலரும் நான் எடுத்த பிங்க் கலரும் 799 சொல்லி எடுத்தேங்க. கிளாத் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இனி எடுக்கிற துணியெல்லாம் பார்த்திங்கன்னா 70% ஆஃபரில் எடுத்தது. சின்ன சின்ன டேமேஜ் மட்டும் இருந்துச்சுங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா 2000 3000 அந்த அளவுக்கு விலை உள்ள துணிகள் தான். இதெல்லாம் வந்து 1220 ஒரிஜினல் ரேட்டு. ஆனால் 350 சொல்லி வாங்கினோங்க. கணபதி சில்கில் பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு பீஸ் இருக்கிறது அல்லது சின்ன சின்ன டேமேஜ் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து 70% ஆஃபரில் கொடுப்பாங்க. நீங்கள் கோயம்புத்தூராக இருந்தனா கணபதி சில்கில் இந்த மாதிரி போயிட்டு ஆஃபர் இருக்கிற டைமில் வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. வெளியே தெரியாத சின்ன சின்ன டேமேஜ் தான் இருக்கும். நம்ம வீட்டிலே மிஷின் இருக்கிறதுனால அதை வந்து நல்லா ஆல்ட்ரு பண்ணி கையெல்லாம் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துப்பேங்க நான். வெளியில் கொடுக்க வேண்டியது இல்லை. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரிஜினல் ரேட்டு 1700. ஆனால் 352 தாங்க இதோட நமக்கு அந்த 70% ஆஃபர் போக நமக்கு 352 தாங்க வந்துச்சு. இன்னொன்று பார்த்திங்கன்னா லாஸ்ட்டில் ஒரு கவுன் இருந்துச்சு. எங்கள் வீட்டுக்காருக்கு பார்த்திங்கன்னா இதை பார்த்தோன்னா அவ்வளோ ஆசை. சரி ஓகே அப்படின்னு இந்த கவுனும் எடுத்துட்டாரு. அப்போ நான் சொன்னேன், இந்த கவுனுன்னு நான் போடவா போகிறேன்னு. நீ போடுறேன்னா போடு, இல்லைன்னா பிள்ளைங்களுக்கு கொடுத்துடு அப்படின்னு சொன்னார். நமக்கு இவ்வளோ வயசுக்கு அப்புறம் எப்படிங்க கவுன் போடுறது? இந்த ட்ரெஸ்ஸெலாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். எப்படி இருக்குதுன்னு சொல்லி நான் இந்த ட்ரெஸ்ஸை போடும்போது உங்களுக்கு நான் வந்து பிக்சர் போடுறேன். எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். ரேட்டும் உங்களுக்கு எந்த அளவுக்கு நாங்கள் வாங்கினது சரிதானா இல்லை என்ன ஏதுங்கிறத சொல்லுங்கள். வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. இந்த டே விலாக் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன்.
பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது அங்கே பெல் பட்டனோட சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இது வரைக்குமே சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. தொடர்ந்து உங்கள் சப்போர்ட்டு கொடுங்க. நாளைக்கு என்ன சமையல் பண்ணினேன் அப்படிங்கிறத சின்ன சின்ன கிளிப்பிங்ஸோடு உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். தொடர்ந்து பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.